தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகதோஷம் நீங்க தாந்திரிக முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கு தாந்திரிக முறையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாகதோஷம்னு நம்ம பார்த்தாலுமே வந்து நம்மளுடைய ஜாதகங்களில் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாகதோஷம் இருந்தாலே வந்து திருமண தடைகள் வந்து நிறைய ஏற்படும். நாகதோஷம் உள்ள ஆட்களுக்கு தான் வந்து சேம் 2 பேருக்கும், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே வந்து நாகதோஷம் இருந்தால் மட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாகதோஷம்னு சொல்கிறது வந்து ஃபுல்லாக நீங்கிறதுக்கு உண்டான வழியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ அந்த நாகதோஷம் இருக்கிறதுனால திருமண தடைகள் ஏற்படும், குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறது, நிறைய பேருக்கு ஒரு எல்லாத்துலேயுமே தோல்வி, வெற்றி கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு தோல்வி தான். நிறைய மன கஷ்டங்கள், வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதனால் வந்து இந்த நாகதோஷம் வந்து முழுமையாக வந்து எனக்கு வந்து விலகி போகணும், நீங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு அருமையான இது வழிங்க, இதை தவற விடாதீங்க, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையும் கூட, ரொம்ப சக்தி வாய்ந்த முறையும் கூட. அதனால் இந்த நாகதோஷம் வந்து உடனடியாக அந்த நொடி பொழுதே உங்களை விட்டு இறங்கி போகணும் அப்படின்னா, இந்த சொல்கிற இந்த பூஜை முறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் வந்து அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த நாகதோஷம் தீர்ந்து போயிடும், சரிங்களா? அப்படி உங்களுக்கு வந்து இந்த நாகதோஷம் வந்து எங்களால் செய்ய முடியல அப்படின்னா எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், சரிங்களா? நேரில் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாகதோஷம் வந்து என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள்லேயும், நல்ல ஒரு அமாவாசை நாள்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைனா நாக பஞ்சமி நாள் வருது பார்த்திங்களா, அந்த நாள்லேயும் செய்யலாம். அப்படி இல்லைனா அதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஒரு வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் செய்யலாம், சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு செஞ்சால் அந்த இன்னும் நல்லது. அதனால் அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் செய்ய பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அமாவாசை அன்னைக்கு வந்து இதுக்கு பூஜை பொருட்கள், தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், அவல், அச்சு, மைதா, கடலை, அவல் செய்யலாம். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து 4 நீர் பாட்டில் வாங்கிங்களா, 4 மண்பானையிலும் நீங்கள் வந்து கலசம் போல ரெடி நாகம் எப்படி இருக்குதோ கலசம் போல 4 மண்பானையிலும் ரெடி பண்ணணும், செய்யுங்க. 4 மண்பானையிலும் கலசம் ரெடி பண்ணிட்டு கீழே என்ன பண்ண, அதாவது நீங்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்துருக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 4 சர்பத்துக்கு பின்னாடி 2 கலசம், முன்னாடி 2 கலசம் உங்களை சுற்றி இருக்கணும். என்ன பண்ணுங்க, அந்த சரிங்களா, நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கணும். சுற்றி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூலை வந்து கீழே வந்து ஒரு வாழை இலை மேலே அந்த நெல் கொஞ்சம் கொட்டி அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் இந்த கலசத்தை நிற்க வச்சு 4 மொழிக்கு 4 இருக்கணும். நடுவில் நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து உட்காந்து பொறிகடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் நம்ம அதிகமாக தேவைப்படும், அதனால் வாங்கிக்கோங்க. எல்லாமே வாங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அல்லது மைதா மாவு, இது நம்ம எது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பன்னீர் பாட்டில் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த மைதா மாவு பன்னீர் பாட்டில் வைங்க. அப்படி இல்லைனா பன்னீரை ஊற்றி நம்ம பசங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாகம் மாதிரி பொம்மை உருவம் செய்யணும். உருவம் செஞ்சு ஒரு வாழை இலையில தயாராக இருக்குதான்னு பார்த்து தூரமாக வச்சுருங்க. செக் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு தட்டில் கூட வச்சு விநாயகருக்கு ஒரு தட்டில் செஞ்சுக்கலாம், அப்படியே வச்சிருங்க. ஆசீர்வாதத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவதானியம், இந்த மாதிரி நாங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. அதனால நவதானியங்கள் வாங்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ஓமம் வளர்க்குற குச்சியும் கேளுங்க. ஓமம் வளர்க்குற குச்சி எக்கியும் வளர்க்குறதுக்காக நான் பூஜை செய்ய கொடுப்பாங்க. அதனால அந்த ஓமம் வளர்க்குற குச்சி 12 வகையான குச்சியாக இருக்கணும், எனக்கு. அதே மாதிரி கடைகளில் புல்லுருவின்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு 5 மாதத்தினுடைய ஒரு புல்லுருவி நீங்கள் வீடுதல் வாங்கிட்டு ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் முட்டை வந்து சிவன் 4 முட்டை, அந்த 4 முட்டை வாங்கிக்கிங்க. பண்ணி 50 கிராம் பால், 50 கிராம் தேன், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கற்பூரம் முடிச்சுட்டு இந்த மிளகு நேராக அந்த கோயிலில் மிளகு வந்து சுற்றி ஒரு 4 பாக்கெட் வாங்கி கோயிலை வந்து சுற்றி வரும். என்ன பண்ணுங்க, இதுக்கெல்லாம் தயாராக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், சொல்ல மறந்துட்டேன், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், சரிங்களா, 4 மூலிகம் 4 பூசணிக்காய், 4 மூலிகம் 4 எலுமிச்சம்பழம், இதை வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு பக்கத்தில் வந்து எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தீவாரத்தனை காட்டி, முட்டை, எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போட்டு வெத்தலைப்பாக்கு, தேங்காய் உடைச்சி இது எல்லாமே இருக்கும். அந்த கலசம் இருக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமும் இருக்குதான்னு செக் பண்ணிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விநாயகர் பூஜை முதல்ல முடிச்சிருங்க.
முடிச்சுட்டு வேண்டுதலை விநாயகரை வச்சு வச்சு ஒரு முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா விநாயகரை வந்து பக்கத்துலேயே ஒரு மஞ்சள்ல பிடிச்சு வச்சு மனசார அவருக்கு ஒரு எல்லா வத்தி காமிச்சு தெய்வங்களையும் சூரிய நினைச்சிட்டு பகவானுக்கு ஒரு வத்தி அந்த காமிச்சு நைட்டில் தான் நாகதோஷம் செய்ய போறீங்க. நீங்கணும் இருந்தாலும் அப்படின்னு சூரிய சொல்லிட்டு பகவானுக்கு வத்தி அந்த காட்டுங்க. நாகதேவதையும் சூரியனும் சந்திரனும் நினைச்சிட்டு வணங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இவன் அந்த சாப நிவர்த்தி வந்து நாகதோஷம் இந்த நிவர்த்தி உள்ள வந்து ஆட்களை நாகதோஷம் வந்து உங்க நீங்கிறதுக்காக முன்னாடி, அதாவது செய்யணும். கிழக்கு முகமா எனக்கு வந்து பார்த்து எந்த உட்கார ஆபத்தும் வச்சு வரக்கூடாது. இந்த முதல்ல நாகதோஷம் என்ன நல்லபடியாக பண்ணுங்க, ஒரு நீங்கணும். எலுமிச்சை பழத்தை அதில் முதல்ல போயிட்டு ஒரு உடைங்க. ஆசீர்வாதத்தை சரிங்களா? ஒரு வாங்கிட்டு எலுமிச்சை நீங்கள் பழத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உடைச்சு 2 போட்டு சரிங்களா? ஸ்டார்ட் அதுக்கு பிறகு பண்ணிங்கன்னா இந்த பதுமையை முதல்ல செஞ்சு வச்சிருக்கிறீங்களே, கற்பூரம் அதாவது இந்த எடுத்து சர்ப்பம் நாகம் அந்த மாதிரி பொம்மை செஞ்சு அந்த மாவுல இது செஞ்சு இருக்குதுல்ல, வச்சிருக்கிறீங்களே உருவம், அதை வாழை எடுத்து இலையில வந்து அதை செஞ்சு வந்து ஒரு வச்சிருக்கிறீங்களா தட்டில் வச்சு பதுமை அதை உடையாம நாகம் மாதிரி, எடுத்து அதுக்கு வந்து வத்தி அதன் காமிச்சு மேலே கற்பூரம் காமிச்சு தேங்காய் அதாவது கற்பூரம் உடைச்சு தலைப்பகுதி, வைங்க. உடம்பகுதி, உடைச்சு வச்சுட்டு வால் பகுதி அதுக்கு பிறகு மொத்த பகுதியிலையும் நீங்கள் என்ன கற்பூரம் பண்ணுங்க, வச்சு நீங்க ஒன்று ஒன்றா அதாவது தீவாரத்தனை முதல்ல காய்ச்சிட்டு கலச எங்க தண்ணி தீவாரத்தனை முதல்ல காட்டணும்னா கலச தண்ணி எடுத்து ஒரு நம்மளுடைய மூலையில் இருக்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி முன்னாடி இருக்கிற கலச தண்ணியை நாகதோஷம் தலை மேலே உள்ளவர்கள் வந்து ஊற்றி இருக்கிறாங்கல்ல, முதல்ல அந்த அவங்கள கிழக்கு முகமா உட்கார வச்சிருக்கிறோம். இது என்ன பண்ணுங்க, அவங்க முன்னாடி அவங்க ஃபுல்லாக கை ஏத்தி கால் இறக்கணும். தலை மேலே அதாவது முதுகு எல்லா வழுப்பு எடுக்கிற பக்கமும் மாதிரி தெளிச்சு விடுங்க, அவங்கள ஊற்றி உட்கார விடுங்க. வச்சு அந்த கலச நீங்க தண்ணியை வந்து இதை கீழே முழங்காலும் திட்டம் அந்த முட்டிக்காலும் தேங்காயை வந்து முன்னாடி கலசத்துக்கு மேலே ஒரு பின்னாடி எல்லா தேங்காய் பக்கமும் வச்சிருப்பீங்களா, உச்சந்தலையிலேருந்து அந்த தேங்காயை வந்து கீழே உடைச்சு இறக்கி விட்டுருங்க. விடணும். முன்னாடி இறக்கி விட்டுட்டு உடைச்சிட்டு அந்த அதுக்கப்புறம் முட்டியை எடுத்து அதே மாதிரி நவதானியங்கள் முட்டி கேட்டால் கை கால் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஏற்றி நவதானியங்கள் இறக்கி வாங்கி முன்னாடி உடைச்சிருங்க. அவங்க மேலே எலுமிச்சை தெளிச்சு முழத்தையும் அதே போட்டுருங்க. மாதிரி உடைச்சு விட்ருங்க. அதுக்கு பிறகு உடைச்சு விட்டுட்டு முட்டை தேன் ஊற்றி முட்டை விட்ருங்க. வந்து அங்கே இருக்கிறதுக்கு எல்லா பக்கமும் வச்சுருப்பீங்களா அது எல்லாமே பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்பக்கமாக போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போய் அதே மாதிரி முதுகு தண்டு கை கால் முட்டி முழங்கால் உச்சந்தால அது மாதிரி அதே மாதிரி இப்போ இது எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி எல்லா மூலையும் செஞ்சு முடிச்சிடுங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கற்பூரம் எடுத்து இந்த பூசணிக்காய்லாம் வச்சுருப்பீங்களே, இது எல்லாமே ஏற்றி இறக்கி உடச்சிட்டு லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு பூசணிக்காய் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கணும். அந்த பூசணிக்காயும் எலுமிச்சை பழத்தையும் தனியாக வச்சுக்கங்க. வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பதுமை செஞ்சு வச்சுருப்பீங்கள்ல, இந்த பதுமையில் வாய் பகுதியில் ஒன்று, நடுப்பகுதியில் ஒன்று, வால் பகுதியில் ஒன்று, இந்த 3 இடத்துலையும் கற்பூரம் கொளுத்தி நம்ம தலைமால வச்சு ஏற்றி இறக்குங்க. சைடில் தலைமால வச்சு ஏற்றி இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் நம்மளுடைய முன்னாடியும் பின்னாடியும் 4 மூலைக்கும் ஏற்றி இறக்கிட்டு அதை அப்படியே தூரமாக ஓரமாக போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த முட்டை வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இந்த முட்டையெல்லாம் என்ன பண்ணணும், முதுகு மேலே பொறுமையாக உடைங்க. அப்படி இல்லைன்னா தரையில் கூட போட்டு உடச்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அது எல்லாமே வந்து உடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கலச தண்ணி கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருந்து அதை நம்ம தலை மேலே ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்ருங்க. தெளித்து விட்டுட்டு முக்கூட்டு வழி 3 வழி கூடுற இடத்துல எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய் இது 3த்தையும் உடச்சி விடுங்க. சரிங்களா? இது 3த்தையும் உடச்சி விட்டுட்டு கை கால் முகம் கழுகின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. சரிங்களா? இப்படி செஞ்சீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு நாகதோஷம் சுத்தமாக நிவர்த்தி ஆகிடும், அதாவது நீங்கிடும். நாகதோஷம் முழுமையாக நம்மளை விட்டு விலகிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். சரிங்களா? அதனால் இது வந்து சுத்தமாக வந்து நாகதோஷம் வந்து நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இது வந்து ரொம்ப எளிமையான முறை தாங்க. இதை விட இன்னும் பல வகைகள் இருக்குது. இது வந்து ரொம்ப எளிமையான முறைகள். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஈஸியாக செய்யறதுக்குன்ற முறைகள் தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நாகதோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு, இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை தான் நான் காமிச்சிருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் எந்த வித கவலையும் படாமல் நடக்குமோ நடக்காதோ நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த நாகதோஷம் பூஜை நிவர்த்தி வந்து செஞ்சு முடித்த பிறகு உடனே ஒரு 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுதான் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு நாகதோஷம் நீங்கிடுச்சு அப்படின்ற அறிகுறி. அந்த நல்ல நீங்கள் எதிர்பாராத விஷயம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எதுவாக இருக்கட்டும், அது வந்து உடனடியாக ஒரு 3 நாட்களுக்குள் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். அதனால் அந்த சந்தோஷமான செய்தி தேடி வந்தாலுமே நாகதோஷம் உங்களை விட்டு விலகி விட்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பூஜையை விடாமல் பயபக்தியோடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இது நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது. இல்லை செய்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா, அதெல்லாம் வராது. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் செய்யுங்க. நடக்குமா நடக்காதான்னு செய்யாதீங்க. இருமனசும் செய்யாதீங்க.
சரிங்களா? இந்த நாகதோஷம் நீங்கிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். சிவனுக்கு பிரதோஷமானா கோயிலுக்கு போங்க. திங்கக்கிழம ஆனா அதிகாலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு அங்கே விளக்கு போடுங்க. அது மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய நாகதோஷம் உள்ளவர்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய நாகதோஷம் 2வது உங்களுக்கு அந்த நாகதோஷம் வராத இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க, நம்பிக்கையாக செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.